வேதா வேதா அது வந்து சொல்லுங்க சொல்லுங்க, என்னால முடியலங்க. சொல்லுங்க, என்ன நடந்துச்சோ உண்மையா சொல்லுங்க. சார், ஐஜி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். இமீடியட்டா கிளம்ப சொன்னாரு சார். இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆச்சுல, அவர் வீடு எங்க இருக்குன்னு தான் சார் தெரியல. எனக்கு தெரியும். சூப்பர் சார், அப்ப வாங்க சார் கிளம்பலாம். போய் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுங்க, வரேன். ஓகே சார். என்னங்க சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. யார் அந்த பொண்ணு? எதுக்காக அந்த பொண்ணை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்க? அதுவும் இல்லாம அந்த பொண்ணு பிரெக்னெண்டா வேற இருந்துச்சுங்க. எனக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு தலையை வெடிக்கிற மாதிரி இருக்கு. எவ்வளவு நாளா இது நடக்குது சொல்லுங்க. வேதா வேதா இங்க பாரு, நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்றேன். கொஞ்சம் கொஞ்சம் நிதானமா இரு வேதா. நீ வீட்டுக்குள்ள வா, நான் எல்லாத்தையும் உனக்கிட்ட சொல்றேன். நான் வர மாட்டேன், நான் வீட்டுக்குள்ள வர மாட்டேன். எனக்கு உண்மை தெரியணும். என்ன நடந்துச்சு, யார் அவங்கன்னு உண்மை தெரியணும். தெரியாம நான் வர மாட்டேன். ஏயா ஏயா பெரிய தங்கம், எம்மாடி வேதா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? உங்க புள்ள கிட்ட நியாயம் கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன ஏமாத்திட்டாரு உங்க புள்ள. ஏமாத்திட்டானா? என்னம்மா சொல்ற? வேதா வேதா, நீ எதுக்கு இப்படி மலையில நினைச்சிட்டு இருக்க? நீ உள்ள வா. நான் வர மாட்டேன். கண்ணு, கைய விடு. எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். இப்படி வாசல்ல நின்னு சண்டை போட்டா என்ன நினைப்பாங்க? என் வாழ்க்கையே இங்க போயிருச்சு. யாரு என்ன வேணும்னாலும் நினைச்சிட்டு போட்டோம். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் நியாயம் கேட்காம வர மாட்டேன். வேதா வேதா, சொன்னா கேளு கண்ணு. இப்படி எல்லாம் பண்ணாத கண்ணு. சின்ன தங்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சின்ன தங்கம் வாயா, இங்க பாரியா, இங்க பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. என்னன்னு கேளியா? வாங்க தம்பி வாங்க. எப்போதுமே உங்க அண்ணனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்களே, உங்க அண்ணன் என்ன காரியம் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என் வாழ்க்கையவே கெடுத்துட்டாரு. இனிமே நான் என்ன பண்ண போறேன்? என்னாச்சு? என்ன ஆகணும் தம்பி? இனிமே என்ன ஆகணும்? வேதா வேதா, நீ சட்டையில இருந்து கையெடு, நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் அவரை விடுங்க, அவர்கிட்ட நான் பேசணும். ஒரு நிமிஷம். இப்ப நான் இந்த வீட்டுக்கு உங்க தம்பியாவோ இல்ல இந்த வீட்டுல ஒருத்தனாவோ வரல. டிஎஸ்பி ஆதித்ய அருணாச்சலமா வந்திருக்கேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னது? சக்திவேல் இல்ல, சக்திவேல் அவரை இறந்துட்டாரு. உங்களுக்கு தெரியும்ல? எதுக்கு மூடி மறைக்கிற? அதான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பியே. இல்ல, என்னால நம்ப முடியல. நீ நம்பலனாலும் அதான் உண்மை. என்ன பேசிக்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும்? சார், வேன்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு சார். அக்யூஸ்ட அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க சார். என்னையாது? யாரை அரெஸ்ட் பண்ண போற? ரூல்ஸ் படி நான் இங்க எதையும் சொல்ல முடியாது. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோங்க. எனக்கு புரியல, என்ன பண்ண போறீங்க? ஒரு நிமிஷம், நான் கொஞ்சம் பேசிக்கலாமா? வேதா, உன்னோட நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. உன் இடத்துல எந்த பொண்ணா இருந்தாலும் இந்த மாதிரி தான் பேசுவாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் போயிட்டு வந்து எல்லாத்தையும் சொல்றேன். ஆனா அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு வேதா. நான் சொல்றத மட்டும் கேளு. எல்லாம் உனக்கு ஒரு நாள் தெரியப்படுத்துறேன். பிளீஸ், அவசரப்பட்டு
எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடாத. உன்னை கெஞ்சி கேக்குறேன். போயிட்டு வந்தனா எனக்கு புரியலங்க. எங்க போறீங்க? இப்ப எதுக்கு ஆதி இப்படி நிக்கிறான்? என்ன பண்ண போறான்? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நான் ஏற்கனவே பயங்கர குழப்பத்துல இருக்கேன். நீங்க இன்னும் என்ன குழப்பறீங்க? எல்லாத்துக்கும் பதில் சீக்கிரமாவே கிடைச்சிரும். நீ அதிரனை மட்டும் நல்லா பாத்துக்கோ. எப்ப வருவேன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்காக வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு வேதா. எனக்காக பண்ணு ப்ளீஸ். ம் ஆதி சார் குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டா போனமா அரெஸ்ட் பண்ணிட்டு இழுத்துட்டு வந்தமான்னு இருப்பாரு. இப்ப என்ன இவருக்கு மட்டும் இவ்ளோ டைம் கொடுக்கறாரு? சின்னதங்கம், என்னையா பண்ண போற? எனக்கு ஒண்ணும் புரியலையா? என்னது சின்ன தங்கம்மா? அம்மா, ஆ, அம்மாவா? ஐயோ, இது சாரோட வீடா? நான் வந்து எல்லாத்தையும் சொல்றேன். டிஎஸ்பி வீட்லயே குற்றவாளியை வச்சுக்கிட்டு என்ன தெருவா அலைய விட்டுருக்காரு இந்த ஆளு. கிளம்பலாம், லேட் ஆகுது. சார், இது யார் வீடுன்னு தெரியாம நான் ஹேண்ட் கஃபை கொண்டு வந்து கொடுத்துட்டேன். கொடுங்க சார், நீங்க அவரை கூட்டிட்டு வாங்க. நான் இதை எடுத்துட்டு காருக்கு போறேன். வேண்டாம் வேண்டாம், எல்லாரையும் எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணுங்க. எனக்கு என் தம்பியோட வேலை தான் முக்கியம். அவன் வேலைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. கஷ்டப்பட்டு படிச்சு வாங்கினான். அந்த வேலைக்கு அவன் சின்சியரா இருக்கான். அது போதும் எனக்கு. ஒட்டி வந்த சொந்தம் ஒண்ணு ஓரம் போனது. அண்ணன் தம்பி பாசம் அது சோரம் போனது. பாதையில தென்னம்புள்ள பார்க்க இங்க யாரும் இல்ல. வெளியில நட்ட செடி பூவத்திட நாதி இல்ல. ஐயோ, இந்த கொடுமையை என் கண்ணால வேற பார்க்கணுமா? என் ரெண்டாவது புள்ள என் புள்ளைய அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போதே. என்ன ஏதுன்னு ஒன்னும் சொல்ல மாட்டேங்குதுங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன மன்னிச்சிருங்க. டேய், நான் ஏன்டா ஒண்ணு மன்னிக்கணும்? உன் வேலையை நீ கரெக்டா செய்யற, அது தப்பு இல்லடா. போலாம் வா. மா, அகரனை மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோமா. எப்ப வருவேன்னு தெரியல, அதான். அண்ணா, நீங்க சீக்கிரம் வெளியே வந்துருவீங்க. ஆதி இருக்காண்ணா, அவன் பாத்துப்பா. நீங்க தைரியமா போங்க. டேய், போலாம்டா. என்னங்க? தம்பி தம்பி விட்டுருப்பா. உங்க அண்ணன்ப்பா. உங்க அண்ணன் உன் மேல உயிரே வச்சிருக்காருப்பா. உனக்கே தெரியும்ல, நீ எதுக்கு இப்படி பண்ற, ஏன் பண்றேன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்க அண்ணன் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாருப்பா. எதுக்கு அரெஸ்ட் பண்றேன்னு கூட எனக்கு தெரியல. ஆதி, நீ போலீஸ் ஆகணும்னு உங்க அண்ணன் தான்ப்பா பெரிய கனவா வச்சிருந்தாரு. ஆனா கடைசியில போலீஸ் ஆகி நீ அவரை அரெஸ்ட் பண்றியே. அது இதெல்லாம் உனக்கே நியாயமா? கட்டுக்கறி கால ஒண்ணு கலங்கி போனதே. கட்டுப்பட்ட உள்ளமெல்லாம் மருங்கி போனதே. பாசத்துல வந்த சொந்தம் பாதியில போவதென்ன. நேசத்தில வந்த புள்ள நெஞ்சமிப்பானதென்ன. ஏ, அவ கிடக்குறா. அவ ஏதாவது சொல்லிட்டு கிடப்பா. நீ வா, நம்ம போலாம். அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்றதுக்கு உனக்கு டைம்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த டைம்குள்ள அரெஸ்ட் பண்ணி நீ கூட்டிட்டு வரலனா உனக்கு தான்டா பிரச்சனை. உன் வேலைக்கு என்னால பிரச்சனை வரக்கூடாதுடா தம்பி. நீ வா, போலாம். நீ என் கூட இருக்கிற வரைக்கும் நான் ஏன்டா பயப்படணும்? எல்லாத்தையும் நீ பாத்துப்ப. வா, போலாம். என்னது ஒரு மாதிரி வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கு. தண்ணி குடிச்சிட்டு மாத்திரை போட்டா சரியாயிடும். ரொம்ப வலிக்குது. ஐயோ, அவரும் வீட்டுல இல்ல. இப்ப நான் யாருக்கிட்ட என்ன சொல்லுவேன்? அம்மா, வலிக்குது. 7 மாசம் தானே முடிஞ்சிருக்கு. இப்பவே இதுக்கு வலிக்குது. ஐயோ, ரொம்ப வலிக்குது. யாரு கூப்பிடுறது, என்ன பண்றது? குட்டி பாப்பா, இங்க பாரு. நீ இப்பவே வெளியே வர போறியா? அம்மாவை பார்க்க உனக்கு அவ்வளவு அவசரமா? என்னால முடியல. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. 7 மாசம் தானே முடிஞ்சிருக்கு. ஹிட் ஆரம்பி
ஆரம்பிக்க போகுது. இன்னும் நாள் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா டாக்டர் சொன்னாங்க ரொம்ப வீக்கா இருக்குன்னு. ஐயோ, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாமா? கொஞ்சம் பொறுமையா இருப்பியா? நானு ஆட்டோக்கு கூப்பிடுறேன். முடியல. அம்மா, யாராவது காப்பாத்துங்க. யாராவது வாங்க. யாராவது வாங்கல. என்னால முடியல. அம்மா, எம்மா ரதி. அம்மா, அம்மா உள்ள வாங்க. ஐயா, என்னம்மா இங்க இருந்துமா சத்தம் வருது? ஏம்மா ரதி, வலி வந்துருச்சுமா, என்னால முடியல. ஐயா, வலி வந்துருச்சா? ஏம்மா 7 மாசம் தானே முடிஞ்சிருக்கு, இப்பதானே வளைகாப்பே போட்டோம், அதுக்குள்ள என்னம்மா வலி வந்துருச்சு உனக்கு? அம்மா, என்னன்னு தெரியலம்மா, டாக்டர் சொன்னாங்க எனக்கு என் குழந்தை நல்லபடியா வேணும். எனக்கு குழந்தை ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொன்னாங்கம்மா. எப்ப வேணும்னாலும் வலி வரலாம், ஆனா உள்ளே இருக்கிறது ரொம்ப ஆபத்து, வெளியே வந்தா கூட காப்பாத்திடலான்னு சொன்னாங்கம்மா. என் குழந்தை எனக்கு நல்லா வேணும். ஐயோ, எம்மாடி என்னம்மா சொல்ற? இங்க பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு குழந்தை நல்லபடியா பிறக்குமா. அம்மா, அம்மா என்னால முடியல. எம்மா, உன் புருஷன் நம்பர் என்னன்னு சொல்லுமா, நான் அவனுக்கு ஃபோன் பண்றேன். அம்மா, அவரை வரதுக்கு லேட் ஆகும், அவருக்கு ஃபோன் பண்றது வேஸ்ட். நீங்க ஒரு ஆட்டோ பிடிங்க, உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணும். வலிக்குது. ஐயா, என்ன கண்ணு இப்படி சொல்ற? இரு, இப்பவே ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன். சரி. குட்டி பாப்பா, நீ நல்லபடியா என்கிட்ட வரணும். உனக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் நானும் அவ்வளவுதான். ஏற்கனவே நீ ரொம்ப வீக்கா இருக்கேன்னு டாக்டர் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு குட்டி பாப்பா. ஏற்கனவே நான் இங்க மறைஞ்சு வாழ்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீ மட்டும்தான். நீயும் என்கிட்ட நல்லபடியா வந்து சேரலன்னா நான் இப்பவே செத்து போயிருவேன். என்கிட்ட நல்லபடியா வந்து சேர்ந்துரு குட்டி பாப்பா. வலி உயிர் போதே. எம்மாடி ரதி, ஆட்டோக்கு வர சொல்லிட்டேம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, இப்ப வந்துருவாங்க. அம்மா, அம்மா என்னால முடியலம்மா. ஐயோ, வலிகாப்பெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதேம்மா, இப்படி அடுத்த நாளே வலி வருதே, என்ன பண்றது? சரிம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கோ, இப்ப ஆஸ்பத்திரிக்கு போய்க்கலாம். ஏமா, இந்த நேரத்துல ஏமா உன் புருஷன் உன்னை விட்டுட்டு போகணும்? எங்கதாம்மா போன அந்த பையன்? அன்னைக்கே சொல்லிட்டு தானே போனேன், புள்ள நிறமாசமா இருக்கு, நல்லபடியா பாத்துக்கணும். அம்மா, காலையில செக்கப்க்கெல்லாம் என் கூட தான் அம்மா வந்தாரு. வந்து என்ன வீட்டுல விட்டுட்டு எனக்கு காய் பழம் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவரு வேலைக்கு போயிட்டாரு. அவரு நல்லா தம்மா பாத்துக்கிறாரு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறமா அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். ஐயா, சரி கண்ணு, நான் மட்டும் ஒரு வேளை இங்க வராம இருந்தா என்ன ஆயிருக்கும்? நானே ரசத்துக்கு தக்காளி இல்ல, சரி ஒன்ட்ட இருக்குமேனு வாங்கலான்னு வந்தேன். பார்த்தா நீங்க வழியில துடிச்சிட்டு இருக்க. சரி, ஒண்ணும் இல்ல, ஆட்டோ இப்ப வந்துரும், நம்ம ஏறி போய்க்கலாம். அம்மா, கேக்குறேன்னு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு கூட யாரும் இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் கூட துணைக்கு வர முடியுமா? என்ன கண்ணு இப்படி கேக்குற? நான் கண்டிப்பா வரேன் கண்ணு. உனக்கு அம்மா அப்பா யாரும் இல்லைன்னு சொன்னீல, அதெல்லாம் நான் வரேன் கண்ணு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ரொம்ப நன்றிம்மா, இந்த நன்றிய நான் எப்போதும் மறக்க மாட்டேன். ஏன் கண்ணு இவ்வளவு வலியிலையும் நீ நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? என் புள்ள மாதிரி தானே நீனு, நான் உன்னை பாத்துக்கிறேன். இரு, ஆட்டோ வந்துருச்சான்னு நான் போய் பாக்குறேன். என்ன நடந்துச்சு? உண்மையை சொல்லுங்க. சக்திவேல் எப்படி செத்தாரு? உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி அந்த கத்தியில இருக்கு? கத்திய கையில பிடிச்சு நான் தான் அவன் வயித்துல குத்துனேன். அப்ப என் கைரேகை தானே அதுல இருக்கும். இல்ல, இத நான் நம்ப மாட்டேன். நான் யாரையாவது அடிக்க போனாலே என்ன தடுத்து நிப்பாட்டுவீங்க, பிரச்சனை வேணாரு. ஆனா நீங்க எப்படி? என்னால இதை நம்ப முடியல. ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. டே, நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். உனக்கே நல்லா தெரியும், எனக்கு யாரையுமே கஷ்டப்படுத்துறது பிடிக்காது. அதுவும் அடிச்செல்லாம் கஷ்டப்படுத்துறது சுத்தமா பிடிக்காது. அந்த சக்திவேல் எனக்கு எப்படி தெரியும்னா, ஒரு வாட்டி ரைஸ் மில்க்கு வந்திருந்தான். அவனோட ஃப்ரெண்டும் ஒருத்தன் ரைஸ் மில் தான் வச்சிருக்கான். அவங்க வியாபாரத்துக்காக விலைய கூட்டி அதிகமா விக்கிறானுங்க. என்னையும் அதே மாதிரி விற்க சொன்னானுங்க. ஆனா நான் விற்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம்
என்கிட்ட தனியா பேசணும்னு ஒரு வாட்டி சக்திவேல் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தான். அப்ப போனப்பதான் என்ன கொலை பண்ண வந்துட்டான். அதான் அந்த கத்தியை தடுத்து நிப்பாட்டும் போது அவன் வயித்துல தெரியாம குத்திருச்சு. அப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உன்கிட்ட சொல்லலான்னு பார்த்தேன். ஆனா நீ அப்பதான் வேலை கிடைச்சு ட்ரைனிங்க்கு போயிருந்த. நீயும் நிம்மதியும் கூட போனீங்களே, அப்பதான் இது நடந்துச்சு. அப்புறம் அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னாச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரியும் ஒரு நாள் கண்டிப்பா என்கிட்ட வரும்னு. ஏன்னா என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் அந்த கத்தியில இருக்குல்ல, அதனால தெரியும். ஆனா நீயே கண்டுபிடிப்பேன்னு நான் நினைக்கல. கதை நல்லாதான் இருக்கு, ஆனா இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா ட்ரை பண்ணுங்க. என்னடா சொல்ற? இல்ல நீங்க சொன்ன கதை சூப்பரா இருக்கு, ஆனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன். உங்க தம்பியா நான் கேட்டாலே இத கண்டிப்பா நம்பி இருந்திருக்க மாட்டேன். இப்ப நான் டிஎஸ்பி வேற, இத நான் நம்பவே நினைக்கிறீங்க? டேய், இத நீ நம்பினாலும் நம்பலனாலும் இதுதான் உண்மை. ஹோ, இதுதான் உண்மை. நம்பிட்டேன். ஆமா, சக்திவேல எத்தனை நாள் உங்களுக்கு தெரியும்? அதான்டா, நீ டிஎஸ்பியா எத்தனை நாள் ஆகுது? ஒரு 2-3 மாசம் இருக்குமா? அப்பையில இருந்து தான் தெரியும். 2-3 மாசத்துல இருந்து தான் தெரியும். சரி, சக்திவேலுக்கு ஒரு வைஃப் இருந்திருக்காங்க, அவங்க எங்க போனாங்க? என்னது, சக்திவேலுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு தெரியாதேடா. நான் அந்த வீட்டுக்கு போனப்ப அந்த வீட்டுல வேற யாருமே இல்லையே. ஆனா என்கிட்ட சொன்னப்ப கூட அவனுக்கு கல்யாணம் ஆகலன்னு தானே சொன்னா. ஓ, கல்யாணம் ஆகலன்னு சொல்லியிருக்கான். இங்க பாருங்க, உங்களை இந்த கோலத்துல பாக்குறதுக்கு நான் ஒண்ணு போலீஸ் ஆகல. நீங்க வீட்டுல கஷ்டப்பட்டாலே என்னால தாங்கிக்க முடியாது. ஆனா இங்க வந்து நீங்க கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. ஒழுங்கா என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. நீங்க சொல்றது பொய்ன்னு உங்க கண்ணை வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன். டேய், நீ எப்படி கேட்டாலும் சரி, என்ன கேட்டாலும் சரி, இதுதான்டா உண்மை. நடந்த உண்மையை தானே நான் சொல்ல முடியும். உங்களுக்கு பொய் சொல்லலாம் வருமாங்க? உங்களுக்கு பொய் சொல்ல வரும்ன்றதே நான் இப்பதான் பாக்குறேன். ஏன்னா வீட்லயே நான் தான் துருன்னு அதை இதை பண்ணிட்டு இருப்பேன். நீங்க ரொம்ப நேர்மையான மனுஷன் நினைச்சேன். ஆனா நீங்க எப்படி என்கிட்ட இப்படி பொய் சொல்றீங்க? டேய், நானா ஒண்ணு பொய் சொல்லல, நடந்த உண்மைய அப்படியே தான் சொல்றேன். இங்க பாருங்க, தயவு செஞ்சு விளையாடாதீங்க. கொலை பண்ணதுக்கெல்லாம் 14 வருஷம் தண்டனை கொடுப்பாங்க. நாளைக்கு உங்களை கோர்ட்டுக்கு வர கூட்டிட்டு போகணும். கோர்ட்ல மட்டும் தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. 14 வருஷம் ஜெயில உங்களை என்னால பார்க்க முடியாதுங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லிருங்க, இல்ல ஏதாவது ஒரு க்ளூவாவது கொடுங்க, நானாவது கண்டுபிடிச்சுக்கிறேன். டேய், இங்க பாரு, நான் பண்ண தப்புக்கு நான் தாண்டா தண்டனை அனுபவிக்கணும். நான் 14 வருஷம் என்ன, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் ஜெயில இருக்கிற தயார். ஹோ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சுல. சரி, இதுல என்ன உண்மை ஒளிஞ்சிருக்குன்னு நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். நீங்க ஒண்ணும் என்கிட்ட சொல்ல வேணாம். டேய், நான் தான் கொலை பண்ண நானே சொல்றேன், அப்புறம் நீ என்ன உண்மையை கண்டுபிடிக்க போற? நடந்த விஷயத்த பிசுறு தட்டாம உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஹோ, அத நான் பாத்துக்கிறேன். ஹலோ மக்களே, என்னடா நடக்குதுங்க? முத்துமொழியா ஆதி அரெஸ்ட் பண்ணிட்டாரா? ஆனாலும் அண்ணனை தம்பி அரெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப எமோஷனலா இருந்துச்சுல. வேதா, நிம்மதி, அம்மானு எல்லாருமே ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. ஓகே, என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் நம்ம ரதிக்கு வலி வந்துருச்சு. குறை மாசத்திலே குழந்தை பிறக்க போகுது. ஆனா குழந்தை நல்லபடியா பிறக்கணும்ல, கண்டிப்பா பிறக்கணும். முத்துமொழி இங்க ஜெயில, ரதி அங்க ஹாஸ்பிட்டல்ல, நாளைக்கு கோர்ட்ல வேற ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. ஐயோ, என்ன நடக்க போகுது? ஓகே, எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்புறம் நேத்து நம்ம 2 வீடியோ போட்டோம். நிறைய பேரு இனிமே 2 வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நேத்தே முடியலங்க, ரொம்ப கஷ்டமா இருந்தது. டெய்லி ஒரு வீடியோ வரும், மேக்ஸிமம் 2:30க்கு போடுறதுக்கு ட்ரை பண்றேன். நேத்து டைமிங் கேட்டிருந்தப்பவும் நிறைய பேர் 2:30க்கு போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால இன்னைக்கு வீடியோ ரெடி பண்ணிட்டேன். மேக்ஸிமம் 2:30க்கு வந்துரும். அப்படி ஒரு வேலை 2:30க்கு வரலனா கண்டிப்பா 6 o'clock வந்துரும். ஒரு வேலை எனக்கு வீடியோவே இல்லனா கண்டிப்பா போஸ்ட் போடுவேன். ஓகே மக்களே, நேத்தெல்லாம் சிக்கன் சாப்பிட்டு நல்லா ஹெவியா இருந்ததுனால இன்னைக்கு நம்ம வீட்ல சிம்பிளா ரசம் சாதமும் மாங்காய் தொக்கும் தான். நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.